எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோகரன்சியோட ப்ரைஸ் பேசுகிறது, கிரிப்டோகரன்சியோட டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டே டைம் வச்சுருக்க ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $69,400 இருந்தது. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை ப்ரைஸை நேற்று ஆக்சுவலாக வந்து பிரேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டண்ட் எடுத்து மறுபடியும் கீழே ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4வது ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் ஒவ்வொரு டைமும் ரிஜெக்ஷன் நடக்க இதோட பலம் வந்து குறைஞ்சிக்கினே போகும். ஓகேங்களா. ஸோ இப்போ 4வதோட ரிஜெக்ஷன் நடந்திருக்கிறதுனால மேபி இதோட பலம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் மூவ் மாதிரி பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஒரு புல்லிஷ் மூவாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஆக்சுவலாக நேற்றே பிரேக் அவுட் ஆகும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று பிரேக் அவுட் ஆகாமல் மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. சரிங்களா. ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஷேக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டண்ட் உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஷேக் அவுட் நடக்கும். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடர்ஸில் ட்ரேட் எடுத்துருப்பாங்க தெரியுங்களா. ஸோ அவங்க வந்து அதிக லிவரேஜ் வச்சு ட்ரேட் எடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லிக்விடேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படியே நிறுத்துகிற மாதிரி நிறுத்திட்டு திடீர்னு ஒரு பெரிய ஒரு கேண்டலை வச்சு மேலே ப்ரைஸ் தூக்கிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு கேண்டலை பார்த்தெல்லாம் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பியரிஷ்லலாம் மாறல. ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து பில்லிஷில் தான் இருக்குது ப்ரைஸு. ஸோ பிட்காயின் வந்து புல்லிஷில் தான் அது புல்லிஷில் தான் போகும். ஓகேங்களா. இந்த ஐயை உடச்சிட்டு இன்னும் மேலே போகும். பட் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பயங்கரமாக பண்ணுறாங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பயங்கரமாக பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல ரீஅக்குமுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஒரு ஆல் டைம் ஐ பக்கத்தில் நம்மளுக்கு ரீஅக்குமுலேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாவை பிரேக் ஆகி ப்ரைஸ் மேலே போகும்போது மறுபடியும் என்ன பண்ணணும்னா சின்னதாக புல் பேக் மாதிரி வந்து இதே ஏரியாவில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அகெயின் ப்ரைஸ் மேலே போயிடுச்சுன்னா இந்த ஏரியாவுக்கு அதுக்கப்புறம் வராது. அதுக்கப்புறம் இந்த புல் ரன் சீசன் முடிஞ்ச பிறகு தான் அதுக்கப்புறம் நடக்கிற ரேலி வச்சு தான். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகணுங்க. 72க்கு மேலே கட்டாய் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து 80லேருந்து 95 இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளை ரேஞ்சுக்குள்ளே போகும். 80லேருந்து 95. ஓகேங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்ற ரியாக்ஷன் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நேற்று வந்த இந்த ஒரு பேரிஷ் கேண்டலை பார்த்து யாரும் பேனிக் ஆக தேவையில்ல. ஸோ இது வந்து ஒரு ஷேக் அவுட். ஓகேங்களா. ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து இத்தீரியம் பார்த்துடலாங்க. ஸோ இத்தீரியம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டில் நவ் ப்ரைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றினுக்கு. எப்படி நம்மளுக்கு வந்து BTC ஆல் டைம் ஒஸ்ட்டு சுற்றின்னு காணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து இந்த 3900லேருந்து 3500 இதே ரேஞ்சில் தான் சுற்றின்னு இருக்குது. இன்கேஸ் நம்மளுக்கு இத்தீரியம் வந்து இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ $3500 இதுக்கு கீழே ப்ரைஸ் வந்ததுன்னா இது ஒரு அருமையான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா. ஓகேங்களா. ஸோ $3000 கீழே $3000 கீழே $3000 கீழே ப்ரைஸ் இருக்கும்போது அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அந்த இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் நல்லாவே பம்ப் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போது அகெயின் நம்மளுக்கு இன்கேஸ் நம்மளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இன்கேஸ் நம்மளுக்கு இந்த 3500 கீழே வந்ததுன்னா இது வந்து ஒரு அகெயின் ஒரு செகண்ட் டைம் வந்து நம்மளுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மேலே தான் போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐயை உடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இதில் பிரகாசமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆல் டைம் ஐயை உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா
ப்ரைஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. பிடிசி ஆல் டைம் ஹை ஹோஸ்ட் தான், பிஎன்பி ஆல் டைம் ஹை ஹோஸ்ட் தான். ஓகேங்களா, இது மட்டும் தான், இத்தீரியம் மட்டும் தான் இன்னும் ஆல் டைம் ஹை உடைக்காமல் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவ் மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஆல் டைம் ஹை உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் கன்சல்டேட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ரைட்டுங்க, இதை தான் நான் வந்து ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இது ஷார்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசி நான் டிஸ்கிளைம் மட்டும் சொல்லிக்கிறேங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே என்னோட ஓன் லைசன்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நீங்களே ஒரு ஓன் லைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.